தமிழகத்தில் புரட்சிகளை புரட்டி போட்ட ஒரு நாளாக மே 4 நின்று கொண்டிருக்கிறது. 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சிப்படத்தை அலங்கரித்த நிலையில் தற்போது தாவேகாவின் அசூர பலம் கொண்ட விசுரூபம் தற்போது ஆட்சிப்படத்தை அலங்கரிக்கும் சூழலில் உள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் தாவேகா ஆட்சிப்படத்தை அலங்கரிக்க ஏறக்குறைய 118 இடங்கள் தேவை. விஜய்க்கு 118 இடங்கள் தேர்வு முடிவுகளுடைய நிறுதிக்குள் கிடைக்குமா என்ற கேள்விகள் ஒருபுறம் நிற்க, ஒருவேளை பெரும்பான்மைக்கான நிலை தேவைப்படுமானால் என்ன செய்வார் விஜய் என்ற கேள்விகள் தொக்கி நிற்கிறது. வாருங்கள் அது பற்றி பார்க்க இருக்கிறோம். விஜயினுடைய தாவேகா கட்சி ஏறக்குறைய 118 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்களால் கருதப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி. இந்த சூழலில் ஒருவேளை தங்களுக்கு 118 தனி மெஜாரிட்டிக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது, யார் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் வெளியேறக்கூடும் என பல்வேறு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி இல்லை என்றால் திமுக கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி பகிரங்கமான ஆதரவு நிலையை விஜயிடம் தெரிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறார். ஏனென்றால் விஜயுடைய வெற்றியும் ஆட்சிப்படத்தை அலங்கரிப்பதற்கும் இன்னும் சொற்பமான எண்ணிக்கை கொண்ட எண்ணிக்கை தான் தேவை. பல கட்சிகளாக திமுகவின் கூட்டணியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் யார் வேண்டுமானாலும் மனம் திறந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் முழுமையான ஆதரவையும் தரலாம். ஆனால் விஜய் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு சொன்னார், தங்களுக்கு ஆதரவு நிலை தருகிறவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தருவோம் என்றும் சொல்லியிருந்தார். எனவே தனித்து தேர்தல் களத்தை சந்தித்த நிலையில் ஒருவேளை ஆதரவு கோரி வருகிறவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த ரேஸில் முதலில் இருப்பது திமுகவில் இருந்து வெளியேற காத்திருக்கும் ஒரு கட்சியாக பேசப்படுவது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் எப்படியாவது தாவேகாவுடன் விஜயுடன் கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முனைப்புகளை தேர்தலுக்கு முன்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் கால சூழல்கள் அப்படியே மாறி போனதன் விளைவாகும் தற்போது வெற்றி வாகை சூடி தமிழக வெற்றிக் கழகம் நிலைத்து ஆட்சிப்படத்தை அலங்கரிக்கும் நிலையில் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான ஆதரவு நிலைகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் கட்சியின் வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு தளமாக இருக்கும் என காங்கிரஸ் தலைவர்கள் இப்பொழுதே முடிவெடுத்திருக்கிறார்கள். காங்கிரசின் மேலிடத் தலைவர்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கும் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி வந்து தாவேகாவில் இணைந்தபோது பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அடையாளத்தின் சின்னமாக செங்கோட்டையன் வெற்றியின் அடையாளமாக இன்றைக்கு தாவேகாவில் பதிவு செய்து தன்னுடைய வெற்றியை நிரூபித்திருக்கிறார். இந்த சூழலில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைக்கான அனுபவங்களை பெற்ற செங்கோட்டையன் 2017 நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை பேரங்கள் என்பதாகவும் கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய வெற்றிக்கு யாரெல்லாம் தேவை என்பதற்கான நிலைகளில் நட்சத்திர விடுதிகளில் எம்எல்ஏக்களை அழைத்து சென்று அதன் மூலமாக அங்கு தங்களுக்கான ஆதரவு நிலைகளை திரட்டிய வரலாறு என்ற செய்திகளைப் போல ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுகவில் அனுபவம் வாய்ந்த மூத்தவர்கள் விருப்பம் இல்லாமல் தற்போது தொடர முடியாத நிலையில் எடப்பாடியின் மீது மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு அலைகளை பதிவு செய்யக்கூடிய சிலர் அதிமுகவில் வெற்றி பெற்ற சிலரை தாவேகா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு சூழலும் உருவாக்குவதற்கான களப்பணியில் ஈடுபடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை தாவேகா அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவிலிருந்து யாராவது தங்களுடைய கட்சிக்கு வந்தால் அவர்களை சேர்த்து கொண்டு தங்களுடைய பலத்துடன் ஆட்சியை அமைக்கலாமா? இந்த சூழலில் தங்களுக்கான வெற்றிக்கு சொற்ப எண்ணிக்கை தேவைப்படுமானால் அதற்கு யாருடன் கூட்டணி அமைத்து கொள்ளலாம் என்பதற்கான வேலைகளில் படுஜோராக அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி ஆளுமைக்குரிய தலைவராக விஜயும் அவருடைய அரசியல் தலைவர்களும் முக்கிய ஆலோசனைகளை பனையூரில் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆட்சி பீடம் என்பது நிச்சயம் தாவேகாவின் பக்கம் என்பது உறுதியாகவும் எழுதப்பட்ட தீர்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய நிலைக்குள் வருவோம். திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் தோழமை நேரங்களில் தோழமை என்ற பெயரில் தேர்தல் களத்தில் பல்வேறு பணிகளில் செய்வதில் உள்ளடி வேலைகள் அரங்கேறியதால் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். தங்களிடம் ஏற்கனவே கடந்த தேர்தலில் இருந்த வாக்கு வங்கிகளையும் சராசரியாக இழந்துவிட்டோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற பல தொகுதிகளையும் இழந்திருக்கிறோம். எனவே திமுகவினுடைய பங்களிப்பு இந்த தேர்தல் களத்தில் சரியான அளவில் இல்லை என்பதை வெளிப்படாக பல்வேறு கருத்துக்களை சரமாரியான குற்றச்சாட்டுகளாகவும் வைத்து கொண்டிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிகளின் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி திமுகவில் அங்கம் வகிக்கிற பல கட்சிகளும் அந்த கூட்டணியை விட்டு வெளிவருவதற்கான சூழலும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும்
தமிழகத்தின் ஆட்சிப்படத்தை அலங்கரிப்பதற்கு வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய விஜய் இன்னும் சற்று நேரத்திற்குள் முடிவுகளை எடுக்க இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக வாக்கு எண்ணிக்கைகள் முடிவடைந்த பிறகு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய நிலைப்பாட்டில் தனக்கு தேவைப்படுகிறதற்கான நிலைகள் எத்தனை என்பதையும், அந்த குறைந்தப்படுகிற அந்த சீட்டுகளை எப்படி மற்ற கட்சிகளின் ஆதரவோடு தன்னுடைய ஆட்சிப்படத்தில் அமைக்கலாம் என்றும் ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். அரசியல் சதுரங்க வேட்டைகளில் பல்வேறு காய்கள் மேலே நகர்த்தப்படுவதும் மேலே இருக்கும் பல காய்கள் கீழே நகர்த்தப்படுவதும் அன்றாடம் பார்க்கிற அரசியல் காட்சிகளாக இருக்கும் இந்த நிலையில் 2026 எழுதப்பட்ட தீர்ப்பு தமிழகத்தின் முதலமைச்சராக விஜயும் அவருடைய கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான கட்சியும் யார் என்ற எதிர்நோக்குகள் காத்திருக்கிறது.